வணக்கம் சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு நாம பார்க்க போற காணொளி இந்த தவக்கால திருப்பயணம் மேற்கொள்பவர்களுக்காக தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 10 ஆலயங்களை பற்றி நாம் பார்க்க போகின்றோம். முதலாவதாக நாம் பார்க்க போகின்ற ஆலயம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலுக்கு செல்லக்கூடிய வழியில காவல் கிணறு அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய திரு இருதயங்களின் ஆலயம், அந்த ஆலயத்தை தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ஒரு அழகான ஒரு ஆலயம், திரு இருதயங்களின் ஆலயம். இந்த ஆலயம் திருநெல்வேலியிலிருந்து நாகர்கோவில் செல்லக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய காவல் கிணறு அப்படிங்கிற ஊர்ல தான் அமைந்திருக்கின்றது. ஒரு மிகப்பெரிய ஆலயமாக, அதிக பங்கு மக்களை கொண்ட தேவாலயமாக இது விளங்குகின்றது. ஒரு அருமையான ஆலய வளாகம், கொடிமரம் என்று இருக்கக்கூடிய இந்த திரு இருதயங்களின் ஆலயத்திற்கு நீங்கள் வரும்பொழுது, இந்த திரு இருதயங்களின் ஆலயத்திற்கு மிக அருகாமையிலேயே புனித அந்தோனியாருக்கென்று ஒரு சிற்றாலயமும் உள்ளது. அந்த சிற்றாலயத்திற்கு நேரில் சென்று புனித அந்தோனியாரின் அருளை பெறுங்கள். இரண்டாவதாக நாம் பார்க்க போகும் ஆலயம் திருநெல்வேலியிலிருந்து நாகர்கோவில் செல்லக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய ஆரல்வாய் மொழி அப்படிங்கிற அழகான கிராமத்தில் இருக்கக்கூடிய புனித தேவசகாயம் மறை சாட்சியகத்தின் புனித இடம். புனித தேவசகாயம் அவர்கள் சுட்டு கொல்லப்பட்ட இந்த மலையின் உயரத்தில் அவருக்கென்று ஒரு நினைவாலயம் கட்டப்பட்டுள்ளது. இந்த இடத்துல புனித தேவசகாயம் அவர்கள் கடைசியாக முட்டூன்றி இறைவனை நோக்கி ஜெபித்த இடமும் இருக்கின்றது. அதே இடத்தில் இன்னைக்கு நிறைய பக்தர்கள் அவரை நினைத்து முட்டூன்றி அந்த நினைவிடத்தை சுற்றி சுற்றி வருகின்றார்கள். தங்களுடைய பிரார்த்தனைகளையும், தங்களுடைய கவலைகளையும், தங்களுடைய கோரிக்கைகளையும் புனித தேவசகாயம் பிள்ளையின் நினைவிடத்தில் சமர்ப்பிக்கின்றார்கள். நீங்க இந்த பகுதிக்கு வந்தீங்கன்னா மறக்காம ஆரல்வாய் மொழியில் இருக்கக்கூடிய புனித தேவசகாயம் மறைசாட்சியகத்தின் புனித இடத்தை பார்த்துட்டு போங்க. மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரியகாடு அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய புனித அந்தோனியார் ஆலயம்தான். புகழ்பெற்ற இந்த அந்தோனியார் ஆலயத்திற்கு ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமைகளில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகின்றது. அருமையான ஒரு கடற்கரை கிராமம் பெரியகாடு. இந்த அழகான கடற்கரை கிராமத்தில் இருக்கக்கூடிய அற்புதங்கள் செய்யக்கூடிய அற்புதமான புதுமைகள் நிறைந்த ஒரு இடம்தான் புனித அந்தோனியார் ஆலயம். அந்தோனியாரை நோக்கி தங்களுடைய மன்றாட்டுகளை எல்லாம் கொண்டு வந்து இங்கே சமர்ப்பிக்கின்ற பக்தர்கள் ஏராளம் ஏராளம். பாருங்க, ரொம்ப அழகான ஒரு ஆலயம். இந்த ஆலயத்திலும் ஒரு புதுமையான ஒரு நிகழ்வு இருக்கின்றது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தாலி நாட்டின் பதுவா நகரிலிருந்து புனித அந்தோனியாருடைய உடலின் சிறு பகுதி இங்கே திருப்பண்டமாக வைக்கப்பட்டிருக்கின்றது. நண்பர்களே, அதை நாம் கண்குளிர பார்க்கலாம். இங்கே பாருங்க, நற்கருணை பாத்திரத்திற்குள் புனித அந்தோனியாரின் திருப்பண்டம் வைக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் நேரில் வந்து பாருங்க. இந்த இடம் எப்படி போகணும் பார்த்தீங்கன்னா, நாகர்கோவிலுக்கு நீங்கள் வந்து பெரியகாடு அப்படின்னு பெயர் கொண்ட பஸ்ஸில் ஏறினீங்கன்னா கரெக்டாக நீங்கள் இந்த பகுதிக்கு வந்து இறங்கிடலாம். சரி நண்பர்களே, இப்போ அடுத்ததாக நாம் பார்க்க போவது அழகான ஒரு கடற்கரை கிராமம். எழில்மிகு இந்த கடற்கரை கிராமத்தில் குடியிருக்கும் புனித கித்தேரி அம்மாள் திருத்தலம். இந்த அழகான கடற்கரையின் கிராமத்தினுடைய பெயர் கூத்தங்குழி. இது ஒவ்வொரிலிருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடற்கரை கிராமம். புனித கித்தேரி அம்மாளுடைய திருத்தலம் தான் இங்கே இருக்குது. புனிதருடைய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடம் இது. நிறைய பேருக்கு புனிதரை பற்றி அறிந்திருப்பீங்க. கிறிஸ்துவை பின்பற்றக்கூடாது என்ற மன்னரின் கோரிக்கையை ஏற்க மறுத்ததால் தன்னுடைய தலை வெட்டப்பட்டு, வெட்டுண்ட தலையை தன்னுடைய கையிலே ஏந்தி கொண்டு புனித இடம் வரை நடந்து சென்ற அந்த புனிதையின் நினைவாக இங்கே மிகப்பெரிய ஆலயம் எழுப்பப்பட்டுள்ளது. மாதத்தின் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இங்கே சப்பரப்பவனி மற்றும் சிறப்பு ஆராதனையும் இங்கே நடைபெறுகின்றது. நண்பர்களே, பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த திருத்தலத்தில் ஒவ்வொரு மாதமும் வியாழக்கிழமைகளில் வந்து புனிதையின் அருளை பெற்று செல்கின்றார்கள். ஆராதனை முடிந்தவுடன் அனைவருக்கும் சிறப்பு அன்னதான அசன விருந்தும் வழங்கப்படுகின்றது. இரவில் மக்கள் அந்த கடற்கரை மணலிலேயே தங்கியிருந்து அதிகாலையில் சிறப்பு திருப்பலியில் பங்கேற்றுவிட்டு இல்லம் திரும்புகின்றார்கள். நீங்கள் இந்த பகுதிக்கு வந்தீங்கன்னா மறக்காம வாங்க. ஐந்தாவதாக நாம் பார்க்க போகின்ற ஆலயம் மலையன்குளம் வியாகுல அன்னை திருத்தலம். இது நீங்கள் திருநெல்வேலியிலிருந்து
நாகர்கோவில் செல்லக்கூடிய பாதையில் தான் இருக்குது. மூன்றடைப்பு அப்படிங்கிற இடத்துலேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் மலையங்குளம். இந்த மலையங்குளத்தில் மாதாவுடைய அருள், மாதாவுடைய காட்சி இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த ஆலயத்திற்கு சமையல் வேலை செய்ய வந்த முருகன் என்ற ஒரு சகோதரருக்கு வியாகுல அன்னை கனவில் காட்சி தந்து இந்த பகுதியைச் சேர்ந்த மக்களுக்கு உணவளிப்பதற்காக தன் கையால் ஒருபடி அரிசியை கொடுத்திருக்கின்றார்கள். அன்னை கொடுத்த அந்த அரிசியும் இங்கே அன்னையின் நினைவாக நற்கருணை பாத்திரத்திற்கு உள்ளே வைக்கப்பட்டு பக்தர்களுடைய பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இந்த பகுதிக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் மலையங்குளத்திற்கு வந்து வியாகுல அன்னையின் அருளையும் வியாகுல அன்னை தன்னுடைய கையால் வழங்கிய அரிசியையும் கண்டு செல்லுங்கள். ஆறாவதாக நாம் பார்க்க போவது திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடிக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய புளியம்பட்டி புனித அந்தோணியார் திருத்தலம். திருநெல்வேலியாக இருக்கட்டும் அல்லது தூத்துக்குடியாக இருக்கட்டும், இரண்டுக்குமே நடுவில் இருக்கக்கூடியதுதான் தெய்வ செயல்புரம். இந்த தெய்வ செயல்புரத்திலிருந்து மிக அருகாமையில் இருக்கக்கூடிய இடம்தான் புளியம்பட்டி. பல 100 வருடங்களாக பல்வேறு மக்களின் கோரிக்கைகளையும் நிறைவேற்றி வந்து கொண்டிருக்கும் புளியம்பட்டி அந்தோணியாரின் இந்த ஆலயத்திற்கு நீங்கள் வர வேண்டும் என்று எண்ணினால் திருநெல்வேலியிலிருந்தோ அல்லது தூத்துக்குடி வழியாகவோ வந்தீங்கன்னா தெய்வ செயல்புரம் பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி அங்கிருந்து ஒரு ஆட்டோ மூலமாக நீங்கள் இந்த ஆலயத்திற்கு நீங்கள் வரலாம். வேறு எந்த ஒரு அந்தோணியார் ஆலயத்திலும் இல்லாத ஒரு தனித்துவமான ஒரு விஷயம் இங்கே இருக்குது. அது என்ன பார்த்தீங்கன்னா, எல்லா படங்களிலும் எல்லா ஆலயங்களிலும் பார்த்தீங்கன்னா அந்தோணியாருடைய இடது கையில் குழந்தை இயேசு இருப்பாங்க. ஆனால் இங்கே மட்டும்தான் வலது கையில் குழந்தை இயேசு வச்சிருக்கிற மாதிரியான சொரூபம் இருக்குது. அதையும் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அந்தோணியார் ஆலய வளாகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய கொடிமரம், இந்த கொடிமரம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு கொடிமரம். பல்வேறு பக்தர்கள் இந்த கொடிமரத்தை நாள்தோறும் சுற்றி வருகின்றார்கள் தங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று. அதையும் நம்மால் இங்கே பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த ஆலயத்தை ஒட்டி அற்புதமான திருச்சிலுவைநாதருக்கென்று ஒரு கெபி இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா குழந்தை வரம் வேண்டக்கூடிய பக்தர்கள் தொட்டில் கட்டி தொங்க விட்டிருப்பார்கள். வீடு கட்ட வேண்டும், நல்ல முறையில் வீடு கட்டுவதற்கு வசதி வாய்ப்புகள் வர வேண்டும் என்று எண்ணுபவர்கள் அங்கே பூட்டுக்கள் எல்லாம் வாங்கி நேர்ச்சையாக அங்கே தொங்க விட்டிருப்பதை நாம் பார்க்கலாம் நண்பர்களே. அதே மாதிரி அங்கே ஒரு கிணறும் இருக்கின்றது. அந்த கிணற்றில் கால் நனைத்து சென்றால் நல்லதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயமும் அந்த இடத்துல பரவலாக காணப்படுகின்றது. இங்கே பாருங்கள், இதான் அந்த ஆலய வளாகம், அந்த கிணறு. அங்கே குழந்தைகளுக்கு காது குத்தவும் மொட்டை அடிப்பதற்குமான வசதிகளும் இருக்கின்றது. அநேக பக்தர்கள் தங்களுடைய குடும்பத்தினரோடு வந்து இங்கே தங்கி புனித அந்தோணியாரின் தரிசனத்தை பெற்று செல்வதற்காக தங்கி செல்வதற்கு தங்கும் அறைகளும் புனித அந்தோணியார் திருத்தலத்தின் சார்பாக கட்டப்பட்டுள்ளது நண்பர்களே. ஏழாவதாக நாம் பார்க்க போகின்ற அந்த ஆலயம் தூத்துக்குடியிலிருந்து திருச்செந்தூர் செல்லக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய ஆலந்தலை. இந்த அழகான கடற்கரை கிராமத்தில் இருக்கக்கூடிய திரு இருதயங்களின் கெபி. திரு இருதயங்களுக்கென்று மிக பிரம்மாண்டமான ஒரு கெபி. இதை கெபி என்று சொல்ல முடியாது, பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய ஆலயமாகத்தான் இருக்கும். இந்த ஆலயத்திற்கும் நாள்தோறும் அநேக பக்தர்கள் இங்கே வந்து செல்கின்றார்கள். இந்த ஆலயத்தின் நடுவே மணல் கொட்டப்பட்டு இருக்கின்றது. அந்த மணலில் இங்கே வரக்கூடிய பக்தர்கள் முழங்காலிட்டு பயபக்தியோடு ஆண்டவரை நோக்கி ஜெபித்து தங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் முன்வைக்கின்றார்கள். நீங்கள் இந்த பகுதிக்கு வரணுன்னா தூத்துக்குடியிலேருந்து திருச்செந்தூர் செல்லக்கூடிய பேருந்தில் ஏறி அங்கிருந்து ஆலந்தலை அப்படிங்கிற இந்த அழகான கடற்கரை கிராமத்துக்கு வந்தீங்கன்னா திரு இருதயங்களின் கெபியும் நீங்கள் பார்த்து செல்லலாம். அடுத்ததாக எட்டாவதாக நாம் பார்க்கக்கூடிய ஆலயம் உவரி புனித அந்தோணியார் திருத்தலம். தூத்துக்குடியிலிருந்து திருச்செந்தூர் வழியாக கன்னியாகுமரி செல்லக்கூடிய வழியில தான் புனித அந்தோணியார் திருத்தலம் அமைந்திருக்கின்றது. கடலோரம் அமைந்திருக்கின்ற இந்த புனித அந்தோணியார் திருத்தலம் மிக பிரபலமானது. மிக அற்புதங்களையும் புதுமைகளையும் வாரி வழங்கிய ஒரு இடமாக பார்க்கப்படுகின்றது. பாருங்க, கடற்கரையில் எவ்வளோ அழகான ஒரு அற்புதமான ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தினுடைய முன்பகுதி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு அழகான திருச்சிலுவைநாதருக்கென்று ஒரு கெபியும் வைத்திருக்கின்றார்கள். கடலை ஒட்டி அமைந்திருக்கின்ற இந்த அழகான கெபியையும் நீங்கள் பார்க்கலாம். அங்கேயும் பாருங்கள், ஒரு அழகான அந்தோணியாருடைய சுரூபம் வைக்கப்பட்டிருக்கின்றது. பக்தியோடு கலந்து கொள்ளக்கூடிய பக்தர்கள் அனைவரும் திருப்பலி முடிந்தவுடன் இந்த கடற்கரையில் குளித்துவிட்டும் செல்வதுண்டு. அருமையான ஆலய வளாகம் கொடிமரத்தோடு இங்கே காட்சி அளிக்கப்படுது. பாருங்க, மறக்காம நீங்க இந்த ஆலயத்திற்கும் திருப்பயணம் வந்துட்டு போங்க. ஒன்பதாவதாக நாம் பார்க்க போகின்ற அந்த இடம்
புன்னக்காயலில் இருக்கக்கூடிய புனித தோமையார் ஆலயம்தான். இது ஒரு சிற்றாலயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 6 தீவுகள் கடந்து இந்த புனித தோமையாருடைய ஆலயத்திற்கு நாம் படகில்தான் வர வேண்டும். இது ஒரு முக்கியமான ஒரு இடம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாமிரபரணி ஆறு கடலில் கலக்கும் இடம்தான் இந்த புன்னக்காயல் கடற்கரை. அந்த அற்புதமான இடத்துல தான் இந்த ஆலயம் அமைந்திருக்கின்றது. இந்த ஆலயத்திற்கு நீங்கள் படகுகள் மூலமாகத்தான் வர முடியும் நண்பர்களே. 6 தீவுகள் போன்று அந்த மணல் திட்டுக்களை எல்லாம் நாம் தாண்டி இறுதியாக புனித தோமையாருடைய ஆலயத்திற்கு நாம் வந்தாக வேண்டும். நிறைய பேர் இங்கே வந்து அசனம் சாப்பாடெல்லாம் வந்து போட்டுட்ருக்காங்க. ஒவ்வொரு திருவிழாவுக்கும் சரி, ஒவ்வொரு மாதமும் சரி வர்றாங்க. அவங்க சக்திக்கு ஏற்ற வகையில் ஆடுகளோ கோழிகளோ என்ன முடியுமோ அதை வைத்து அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு அசனமும் போட்டுட்ருக்குறாங்க. நீங்கள் இந்த இடத்துக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா, தூத்துக்குடியிலேருந்து திருச்செந்தூர் செல்லக்கூடிய பேருந்தில் ஏறினீங்கன்னா, ஆத்தூர் அப்படிங்கிற பகுதியை தாண்டினோடனே புன்னக்காயல் அப்படிங்கிற ஊர் வரும். அந்த புன்னக்காயலில் நீங்கள் இறங்கி அங்கிருந்து இந்த புனித தோமையார் ஆலயத்திற்கு நீங்கள் போகணுன்னா படகுகள் மூலமாகத்தான் போக முடியும். உங்களுக்காக அங்கே மீனவர்கள் படகோடு காத்திருக்கின்றார்கள். எந்த படகு வேணுமோ அதை நீங்கள் புக் பண்ணிட்டு அதில் நீங்கள் ஃபேமிலியோடு போய் இந்த ஆலயத்திற்கு சென்று புனித தோமையாரின் தரிசனத்தை பெறலாம். நிறைவாக 10வது இடமாக நாம் பார்க்கக்கூடிய ஆலயம் தூய மாசற்ற இருதய அன்னை ஆலயம், கேசவன் புத்தந்துறை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கேசவன் புத்தந்துறை அப்படிங்கிற ஊரில் அமைந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஆலயம்தான். இந்த ஆலயம் கட்டப்பட்டு பல நூற்றாண்டுகள் ஆனாலும் இன்னும் கம்பீரமாக அதே உத்வேகத்துடன் செயல்பட்டு வருகின்றது. இந்த ஆலயத்தினுடைய கட்டட அமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய மாடலில் கட்டியிருக்கிறாங்க. ஐரோப்பிய ஆலயங்கள்லாம் எப்படி இருக்குமோ அதை முன்மாதிரியாக வைத்து இந்த ஆலயத்தை மிகவும் அற்புதமாக வடிவமைத்திருக்கின்றார்கள் இந்த பகுதி மக்கள். ஸோ நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் நாகர்கோவிலிருந்து கேசவன் புத்தந்துறை செல்லக்கூடிய பேருந்தில் ஏறினீங்கன்னா நீங்கள் இந்த ஊருக்கு வந்துடலாம். ரொம்ப அழகான ஒரு ஆலயம். ஆலயத்தின் வளாகத்தில் அன்னைக்கென்று ஒரு அழகான கெபியும் இங்கே கட்டியிருக்கின்றார்கள். அதையும் நீங்கள் கண்டு ரசிக்கலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி நீங்கள் பார்த்த இந்த ஆலயங்களில் நீங்கள் தவக்கால திருப்பயணம் மேற்கொள்வதற்கு மிகச்சரியான இடமாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு சொந்தமான உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர். ஜூடு. வணக்கம் அன்புள்ளங்களே.